ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மேலட்டூர் ராமசாமி ஐயர் என்பவர் ஸ்ரீமடத்தின் பக்தர். ஒரு தடவை தரிசனத்துக்கு வந்தபொழுது நன்றாக பழுத்த உயர்ந்த ரக விளாம்பழங்கள் வாங்கி வந்து பெரியவா முன் வைத்து, பெரியவா குஷியில் இவை சேரணும் என்று பிரார்த்தித்தார். பெரியவா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். விளாம்பழக்கூடை உட்புறம் அறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரை மணி கழித்து பார்த்தால் கூடை காலி. ஒரே ஒரு பழம் கூட இல்லை. பூஜை கட்டில் பணி செய்யும் இருவர் சுவையான உட்பகுதிகளை தின்றுவிட்டு விளாம்பழ ஓடுகள் 4 ஜன்னலில் வைத்திருந்தார்கள். பெரியவா பிக்ஷைக்கு வந்தார்கள். விளாம்பழத்தை என்ன செய்தே? எல்லோருக்கும் தேன் கொட்டின மாதிரி இருந்தது. பெரியவா இப்படியெல்லாம் குறிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுகின்ற வழக்கமில்லையே. இறுக்கமான மௌனம். பெரியவாளுக்கு இது புரிந்துவிட்டது. கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டார்கள் பெரியவா. அந்த 4 ஓட்டையும் ரசத்திலே போடு, கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அந்த ரசத்தை உணவில் சேர்த்து கொண்டு சுவைத்தார்கள். பெரியவாளுக்கு விளாம்பழத்தின் மீது தனி ஆசை எதுவும் இல்லை. சுமார் 100 விளாம்பழங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்த பக்தரின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டுமே என்ற கரிசனம். பழங்கள் காணாமல் போய்விட்டன. நல்ல காலமாக 4 ஊடுகளாவது இருந்தனவே. விளாம்பழ ஊட்டுச்சுவை சேர்ந்த ரசத்தை சாப்பிட்டதால் பக்தரின் பிரார்த்தனைப்படி குஷியில் கொஞ்சம் சேர்ந்துவிட்டது. பக்தரிடம் அத்தனை பரிவு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.